வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு அருமையான சின்ன வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்குங்க. தாளிப்பு வடகம் இல்லைன்னா ஜீரகம், கடுகு சேர்த்து தாளிச்சிக்குங்க வெந்தயத்து கூட. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு 30 சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த எண்ணெயில், அப்போ தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினோன்னே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழம் அரைச்சி விட்டுக்குங்க. அரைச்சி விட்டு நல்லா இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இந்த அளவு வதக்கி வைக்கும் போது தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். நல்லா இப்போ எல்லா மசாலாவையும் ஒன்று கலந்துடுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குங்க. ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி சாறை இதில் சேர்த்துக்குவோம் வடிகட்டி. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று கலந்து விட்டு இதில் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. இந்த வெல்லம் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுக்கும். நல்லா குழம்பு இந்த அளவுக்கு திக்காக கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளோட சின்ன வெங்காய குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த குழம்பை சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த குழம்பை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.